என்னப்பா ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கு. எந்த கடையில வாங்குனது? கடையில வாங்கல, என் பொண்ணே அவ கையால செஞ்சதுனே. நிஜமாவா? ஆமா மாமா. ஆ. என்னதான் பெரிய கடையா இருந்தாலும் வீட்ல செய்யற மாதிரி வராதுல. போத நல்ல மருமகளை தான் பிடிச்சிருக்க. அப்படியே உன் குணம். நாம லக்கி தான். ஐயா, என் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. கேட்கலாம் இல்லையா? தாராளமா கேளுப்பா. ஒண்ணு இல்லையா, தம்பி பாதியில எழுந்து டக்குன்னு போயிட்டாரே, ஏதாவது மனசுல வச்சிருக்காரா? பொண்ணு பிடிக்கலையா இல்ல எங்க சம்பந்தம் பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. சின்ன வயசுல இருந்து அவன் அப்படிதான், கொஞ்சம் கூச்ச சுபாவம். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே போனான். எப்பவுமே அவனுக்கு வேலைதான் முக்கியம், அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கு விருப்பம் இல்லாமலாம் எதுவும் இல்லண்ணே. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் இப்பதான் சந்தோஷம். நாங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மருகிட்டு இருந்தோம். இவர்கிட்ட நான் தான் வெளிப்படையா கேட்டு சொன்னேன். அதான். அண்ணி, நான் பெருமைக்காக சொல்லல. பெரியவன் இருக்கானே, எப்பவுமே அம்மா வார்த்தை தான் அவனுக்கு வேதம். நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். எனக்கு சம்மதம்னா அவனுக்கும் பரிபூர்ண சம்மதம். ஏங்க, மேல என்ன பேசணுமோ பேசுங்க. அப்புறம் என்ன கூட செய்யறா? அடுத்து எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், கல்யாணம் வச்சுக்கலாம், அதை பத்தி பேசலாமா? நீங்க எப்ப சொன்னாலும் எனக்கு ஓகே தான். மா லாவண்யா, உள்ள போய் கேலண்டர் எடுத்துட்டு வாமா. இந்தாங்க அங்கிள். பாத்தியா, அருமையான நாள், நல்ல நட்சத்திரம், பிரமாதமான திதி, வெள்ளிக்கிழமை வேற. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நல்லதுங்க அண்ணே. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? நாள் கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? சீக்கிரம் வச்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் வெள்ளிக்கிழமையா, ரொம்ப சந்தோஷம். நீ என்னமா சொல்ற? எனக்கும் சந்தோஷம் தாங்க. அப்புறம் என்னப்பா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 9ல இருந்து 10 நேரம் நல்லா இருக்குப்பா. அதை விட்டா சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலதான்ப்பா. இல்ல, காலையிலே வச்சுக்கலாங்க ஐயா, அதான் எல்லாருக்கும் சௌகரியம். அப்ப சரி, அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எங்க வச்சுக்கலாம்? ஏதாவது ஹால், மண்டபம் புக் பண்ணலாமா? எங்க சைடுல ஆளுங்க கம்மி தான். உங்க சைடுல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லுங்க. எந்த மண்டபம்னு சொல்லுங்க, புக் பண்ணிடுறேன். கொத கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம், நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா பண்ணிக்கலாம். எதுக்காக வீண் செலவு? டைம் வேற ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சிம்பிளாவே பண்ணிக்கலாங்க. அப்படியே பண்ணிடலாமா? அப்ப இந்த வீட்லயே வச்சு பண்ணிக்கலாங்களா? உங்களுக்கு எதுவும் குறை இல்லையே? இல்லவே இல்ல. எங்க தரப்புலயும் கம்மியா தான் வருவாங்க. நிச்சயதார்த்த புடவை சீர்தட்டுகளோட வந்துடுறோம். ஏங்க, கல்யாண தேதி எப்ப பாக்குறது? இது நாமளா பார்த்த நாளுமா? கல்யாணத்துக்கு சுந்தரமூர்த்தி கேட்டு பண்ணிப்போம். அவன்னா 2 பேர் ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல நாளா பிக்ஸ் பண்ணி கொடுப்பான். சரி, நல்லதா போச்சு. நிச்சயதார்த்த அன்னைக்கே கல்யாண தேதியை குறிச்சிட்டா போச்சு. அப்புறம் என்னம்மா, ரொம்ப சந்தோஷம் கூட செய்யறா. நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நாங்க புறப்பட்டோமா? இல்ல போலாமாமா? இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. அதுக்கு இல்ல நீ முன்ன என்ன பரவாயில்ல. இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுல்ல. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நீங்க வகை வகையா சமைச்சு போடுங்க. நாங்க நல்லா உட்காந்து சாப்பிட்டு போறோம். போயிட்டு வரட்டுங்களா? வரமா வரமா வாங்க. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு பார்க்கலாம் சுஹாசினி. நாங்க போயிட்டு வரோம். வரானி பார்க்கலாம். வரமா. பாய். ஏமா நேர வீட்டுக்கு தானே? இல்லங்க, வண்டியை நேரம் என் அண்ணன் வீட்டுக்கு விடுங்க. நினைச்சேன் நீ அங்கதான் போக சொல்லுவேன்னு. பின்ன முதல்ல தகவலை தாய் மாமனுக்கு தானே சொல்லணும். அதுக்கு தாங்க. எல்லாமே கரெக்ட் தான். தகவல் சொல்றது இருக்கட்டும், அதை நீ எப்படி சொல்ல போறன்னு நினைச்சு பார்த்தேன். அதுதான் சிரிப்பு வந்துச்சு. ஏறு ஏறு வா. வாழ்க்கையில பெரிய முடிவு எடுத்திருக்கேன். உடனடியா தமிழ் கிட்ட போய் லவ் சொல்ல போறேன்.
இன்னும் கல்யாணம் ஆல. என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிடாது ப்ளீஸ். உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கும் நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் ஒன்றும் படப்படன்லாம் இந்த முடிவு எடுக்கல. காதலும் இருமல் தும்பல் மாதிரி வந்துட்டா அடக்க முடியாது. உள்ளே வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறது? அந்த பக்கமும் லவ் இருக்கா இல்லையா? ஒருவேளை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனாலும் சொல்லாமலே இருக்கிறது மின்னல் சொன்ன மாதிரி முட்டாள்தனம் இல்லையா? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நேர்லயே போய் என் லவ் சொல்லிடணும்னு. நீ தான் தமிழ் கூட நின்று என் லவ்வுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். கன்ஃபார்மா உனக்கு கொழுக்கட்டை செஞ்சு போடுறேன். ஓகேயா? டீலா? எனக்கு தெரியும் உனக்கு இது டீல் தான்னு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா? இந்த மாதிரி பார்த்தது இல்ல. இன்னைக்கு என்னமோ ஸ்பெஷலா தெரியுதே. டியூஷனுக்கு தானே போற? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, அலங்காரமெல்லாம் ஓவரா தெரியுதே. கொஞ்சம் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணா போதுமே, உடனே உன் கண்ணு உறுத்தும்ல. ஒண்ணு இல்லடி, என் செல்ல பவுனு என்னமோ தோணுச்சு சொல்லிட்டேன். நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வா. கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக நீ இப்படி மினுக்கலா போறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்த? என்ன கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணு இல்லடி, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இவ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போறாள்ல, எதுக்காக இருக்கும்னு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். பாட்டி, அக்கா என்ன இன்னைக்கு செம்ம லுக்கா இருக்கா? என்ன விசேஷம்க்கா? முகத்திலே ஒரு குறுகுறுப்பு சந்தோஷமும் தெரியுது பாட்டி. அது ஒண்ணு இல்லடி, பாவம் புள்ள நேத்து அவமானப்பட்டு படாத பாடுபட்டிருக்கா. கடைசியில இவ மேல தப்பே இல்லைன்னு அந்த பையன் வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டான்ல. இனிமே இவளை யாரும் இந்த வீட்டுல தப்பா பேச மாட்டாங்க. அந்த சந்தோஷம் தானே சரசு? ஆமா பாட்டி, நான் டியூஷனுக்கு கிளம்புறேன். சரஸ்வதி, போயிட்டு வா. போனோமா படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். ரோட்ல பொறுக்கி பசங்க கிட்ட பேசி கிண்டல் பண்ணி வம்பிழுத்துட்டு வராத, புரியுதா? அப்படி நடந்துக்க மாட்டேம்மா, போயிட்டு வரேன். அப்பா, நான் டியூஷன் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா. திடீர்னு கால் பண்ணி முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன். வீட்டுக்குள்ள வந்தா உங்க அப்பா முறைச்சிட்டு இருப்பாரு. அதான் இங்கே நிக்கிறேன். எங்க போறோம்? நீ சொன்ன வேலையை தான் முடிக்க போறோம். நான் சொன்ன வேலையா? மட்டன் பிரியாணியை ஃபுல் கட்ட போறோமா? சோத்து மூட்டை. இது அதை விட முக்கியமான விஷயம். அப்போ நீ கூட இருக்கணும்ல, அதுக்குதான். அப்ப டியூஷன் ஒரு நாள் லீவ் போட்டா பெரிய தப்பா? நீ வா. ஏய், எங்க தான் போறோம்? கோதை இண்டஸ்ட்ரீஸ். கோதை இண்டஸ்ட்ரீஸ்? தமிழ பார்க்கவா? பின்ன அங்க மிஷினை பார்க்கவா போவேன்? அவரை பார்க்கறதுக்கு தான். பார்த்து நீதான் சொல்லுன்னு டார்ச்சர் பண்ண. நான் சொதப்பிட்டேன். அதான் நேர்ல போய் என் மனசு திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடலான்னு இருக்கேன்.
ஆஹா ஆண்டவா, கடைசியில இந்த மக்கு புள்ளைக்கும் அறிவை கொடுத்துட்டியே. நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. அதுக்கு எதுக்கடி ரோட்ல மானத்தை வாங்குற? அதை விடு. எப்படி இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவு எடுத்த? நைட்டு கனவுல விநாயகர் வந்து விளக்கம் சொன்னாரா? இல்ல நானே தான் யோசிச்சேன். இது லவ் மேட்டர், முக்கியமான விஷயம். நீ சொன்ன மாதிரி தள்ளி போடுறது தப்புன்னு தோணுச்சு. வாவ், இந்த விஷயத்துல அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிச்சயமா சொதப்பிடுவாரு. அவரு என்னை விட பெரிய பயந்தாங்கோலி. அதனால நான் தானே சொல்லணும். அதான் டக்குன்னு முடிவெடுத்துட்டேன். நேர்லயே போய் பார்த்து படார்னு உண்மையை உடைச்சிடணும்னு. சூப்படி சூப்படி. அவரு ஃபேமிலியோட வெளியில போறேன்னு சொன்னாருல்ல. எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேக்டரிக்கு தானே வரணும். அதான் அங்கேயே போய் பார்த்து பளிச்சுன்னு சொல்லிடலான்னு இருக்கேன். மின்னல், அடி பாவி, திடீர்னு இவ்ளோ ஸ்பீட் ஆயிட்டியே. ஏய், என்னடி? அதெல்லாம் அப்படிதாண்டி. இது காதல் விவகாரம். ஒரு பொண்ணா லட்சணமா நான் தானே இது ஓபன் பண்ணி சொல்லணும். என்ன இருந்தாலும் பசங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா தாண்டி இருக்கும். அதான். வீட்ல என்னடி சொல்லிட்டு வந்திருக்க? வேற என்ன, டியூஷன் தான். அப்போ டியூஷன்ல போய் தான் சொல்லணும். வெரி குட் வெரி குட். காதலுக்கு முதல் தகுதியே போய் சொல்றதுதான். இதே தைரியத்தோட அங்க வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி டுபில்ல போட்டு உடைச்சிரு. உங்க தங்கச்சி வந்திருக்கா? அப்படியா? எதுக்கு இந்த நேரத்துல? மாமா வந்திருக்காரா? மா, இந்த காய்கறி எடுத்து உள்ள வைமா. நான் வெட்டுறத பார்த்தா கேவலமா நினைப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் கதவை தரங்க. அட மாமா, வாங்க வாங்க. மாமா கோத. கார்த்தி. என்னப்பா மணிக்கம்? கலா, யார் வந்தாங்க பாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. என்ன மாமா திடீர்னு, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? உன் தங்கச்சி கூட ஏதோ பேசுறேன்னா அதான் கூட்டிட்டு வந்திருக்க. நீ ஆச்சு, உன் தங்கச்சி ஆச்சு. தமிழுக்கு இப்பதான் பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். தாய் மாமா உங்களுக்கு முதல்ல தகவல் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொண்ணு யாரு, என்ன விவரம்? நமக்கு சொந்தமா இல்ல அண்ணியமா? இனிமே சொந்தம்தான். ஆஹா. ஏன்னா ஏன் மருமக இல்லையா? பொண்ணு என்ன படிச்சிருக்கா? பிஏவா எம்பிஏவா? அதுக்கும் மேல அண்ணி. எம்ஃபில்னு ஒரு படிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பிஏ விட பெரிய படிப்பு. காலேஜ்ல பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, ப்ரொஃபசர். அவங்களுக்கான படிப்பு. எங்க மது? அவளையும் கூப்பிடுங்க, அவளுக்கும் தகவல் சொல்லணும். மது வேலைக்கு போயிருக்கா கோத. இன்னைக்கு அவளுக்கு டே ஷிஃப்ட். பாவம், அவளும் வேலைக்கு போனா தானே சம்பளம் வாங்க முடியும். பாக்கட்டும் பாக்கட்டும். பெரிய படிப்பு தான். பெத்தவங்க என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் உத்தியோகமா இல்ல மளிகை கடை வச்சிருக்காங்களா? பெரிய இடம்னதும் படிச்ச பொண்ணு தராங்களே. இல்ல நீ, அவ்வளவு பெரிய இடம்லாம் இல்ல. என்ன, எங்களை விட கொஞ்சம் பெரிய இடம். 4 ஃபேக்டரிஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். எந்த விதத்துல பார்த்தாலும் எங்க குடும்பத்தை விட அந்தஸ்துல பெரியவங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணுக்கு தமிழோட படிப்பு, அந்தஸ்து எல்லாம் தெரியும். தமிழ ரொம்ப பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா என் பையனோட குணம் அப்படி. பொண்ணோட அப்பா பேரு குணசேகரன். நான் அண்ணன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். அவரும் தங்கச்சின்னு என் மேல பிரியமா இருப்பாரு. அவரு முன்னொரு காலத்துல கஷ்டப்பட்டப்போ இவர் தான் கை கொடுத்தாரு. உங்க கஷ்டத்துக்கு கை கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரிதான் உதவி பண்ணாரு. அந்த அண்ணன் இப்ப எங்களை விட எங்கேயோ போயிட்டாரு. ஆனாலும் நன்றி கடனை மறக்கல. தேடி வந்து பொண்ணை கொடுக்கறாரு. அடே அப்பா, இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷங்களை பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம் கோத.
இந்த காலத்துல யார் முன்ன செஞ்சதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க? கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே காசு வந்தா மாறி போறாங்க. இந்த குணசேகர அண்ணன் எங்களை விட பெரிய நிலைமைக்கு மேல போனதுக்கு அப்புறமும் நன்றிய மறக்காம தானா முன்ன வந்து பொண்ணு தராரே. நான் என்ன 10-15 அண்ணன் தம்பிங்களோடய பிறந்தேன்? என் பசங்களுக்கு தாய் மாமன்னா அது நீங்க மட்டும்தானே. அதனாலதான் முதல்ல செய்திய உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. தாய் மாமனா லட்சணமா எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் முன்னாடி நின்னு பண்ணணும். கட்டாயமா அனி. நீங்களும் தான் என் பையனுக்கு தாய் மாமன் பொண்டாட்டியா அத்தையா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முன்னாடி நின்னு கட்டாயம் பண்ணணும் அண்ணி. பண்ணிட்டா போச்சு. நாங்களும் பெரிய இடம் அவங்களும் பெரிய இடம்னு உங்களுக்கு எந்த யோசனையும் வேண்டாம். அவங்களுமே உங்க தகுதி தராதரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் கௌரவமா தான் நடத்துவாங்க. அதனால கூச்சப்படாம முன்னாடி நின்னு எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அண்ணி. நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்துலயும் மதுவும் கலந்துக்கணும். அவகிட்டயும் சொல்லிடுங்க. ஏங்க வாங்க போலாம். எதா இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்றேன். உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். புரியுதா? வரமா? சரி மாமா. இருங்க. காஃபி இல்லனே நிச்சயதார்த்த வேலை மாமா. அப்புறம் வரப்பா. காஃபி முக்கியம். போயிட்டு வரோம் மாமா. ஏமா காஃபியாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. அறிவில்ல. அவளே வீடேறி வந்து குத்தி காட்டி என்ன வெறுப்பேத்திட்டு போறா. நீங்க என்னடனா காஃபி குடி கஷாயம் குடின்னு பொங்குறீங்க. நான் வேணும்னே தான் தண்ணி கூட குடுக்காம அனுப்புனேன். அது உங்களுக்கு புரியவே புரியாதா? ஏமா நான் என்னத்தம்மா கண்டேன்? எதுவா இருந்தாலும் தெளிவா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. போங்க போய் காய் வெட்டுற வேலையை பாருங்க. ஏய், மனசுக்குள்ள நல்லா ரிஹர்சல் பாத்துக்கிட்டல, போன உடனே நல்லா சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். பக்காவா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். உன் ஆளு ஏற்கனவே கொஞ்சம் பேந்த முழிப்பாரு. ஒரு விவரமும் தெரியாது. இதுல ஷை டைப் வேற வழியே இல்ல. நீயே தான் போய் பச்சைக்குன்னு அடிச்சிடணும். என்னடி பேசுற? ஓ, பச்சைக்குனா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? நான் சொல்ற பச்சைக்கு நெத்தி அடி அடிக்கிறது, அப்புறம் அப்படி இப்படி சொல்றது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சரியா? நேரா போய் சொல்ற, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசிட்டு இருங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் ட்ரை பண்றேன். இந்த ட்ரை கீலாம் வேலைக்கு ஆகாது கண்ணு. லவ்வ சொல்ல யோசிக்கிறதெல்லாம் இதயம் படத்தோட முடிஞ்சு போச்சு. தில்லா டைரக்டா கான்ஃபிடென்ட்டா அடிக்கணும். ஓகே? ஓகே. ஏ, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அழகு. உனக்கு என்னடி அவிக்காத ஆப்பிள் மேல ஐஸ்கிரீமை கொட்டி வச்ச மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இருக்க. நீ ஐ லவ் யூன்னு சொன்னதும் உன் ஆள் மடார்னு மயக்கம் போட்டு உன் நெஞ்சுக்குள்ள விழுந்துருவாரு. பாத்துக்கிட்டே இரு. மின்னல், ஆனாலும் பயமா இருக்குடி. இங்க பாரு. என்னடி உள்ள எலக்ட்ரிக் ட்ரெயின் 800 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுற மாதிரி இருக்கு. பயம்டி. மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அடி பாவி, எதுக்குடி இவ்ளோ பயம்? அவரு உன்னோட தமிழ்டி. அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ பயமா? அதானே. ஏன் தமிழ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு பயம்? உள்ள வந்து பார், நான் எப்படி போட்டு தாக்குறேன்னு.